ஹாய் எவ்ரிவன். டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 நடந்துச்சு. அதில் டைம் அண்ட் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் பார்த்துலாம். கொஷினுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி ஒரு ஒர்க்கை 20 டேஸில் முடிப்பாங்க. அதே ஒர்க்கை நம்ம கியூ கிட்ட கொடுத்தோன்னா அவங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 டேஸ் எடுத்துப்பாங்க. பி 20 டேஸில் முடிக்கிறாங்கன்னா டெய்லியும் 5% ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். கியூ 40 டேஸில் முடிக்கிறாங்கன்னா டெய்லியும் 2.5% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். பி தனியாக 8 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ பர் டே 5% முடிக்கிறாங்கன்னா 8 டேஸில் 40% முடிச்சிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 60% வந்து இனிஷியலாக பியும் கியூவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். பியும் கியூவும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 7.5% முடிப்பாங்க. அப்போ ரிமைனிங் 60% இருந்தது இல்லையா, டெய்லியும் 7.5% முடிச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் டுகெதராக ஒரு 8 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். பி தனியாக 8 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. 8 டேஸில் தான் அவங்களால 60% முடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? அப்போது கியூ வந்து அந்த 8 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை விட்டு நின்றுருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 8 டேஸ். தேங்க்யூ.